சோசியல் மீடியாவில் இந்த கண்டிப்பாக ப்ளூ ஸ்கை அந்த ஆப் வந்து முக்கால்வாசி பேர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது அப்படி என்னதான் ஆப்புன்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னாங்க நம்மளோட ட்விட்டர் இருக்குல்ல, அந்த ஆப்பும் சரி இந்த ஆப்பும் சரி பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இந்த ப்ளூ ஸ்கை ஆப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். ட்விட்டர் வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி தாங்க எப்படின்னா இந்த ஆப்பில் வந்து ப்ளூ ஸ்கை மற்றும் எலான் மஸ்கினுடைய ட்விட்டர் அதுக்கு வந்து போட்டி போடுமான்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த ப்ளூ ஸ்கை ஆப்பெல்லாம் நீங்கள் வந்து சோசியல் மீடியா வந்து எங்கேயாவது பார்த்துருந்தால், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கமெண்டில் பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா அப்போனா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து ப்ளூ ஸ்கை வந்து ஆப்பும் சரி ட்விட்டர் ஆப் வந்து யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சமீப காலமாக வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் ப்ளூ ஸ்கை என்ற வார்த்தைகள் வந்து எப்படின்னா பார்த்துருப்பீங்க. இப்போங்க இந்த ப்ளூ ஸ்கை வந்து ஆப் வந்து எப்படின்னா, இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது வந்து எத்தனை பேர் வந்து பண்ணுறாங்கன்னா 5 மில்லியன் பேர் எப்போனா யூஸ் பண்ணுறாங்க. நான் சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ஆப் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போனால் கூட இருக்கும் சரிங்களா. இந்த ஆப்பில் வந்து 5 மில்லியன் பேருன்னா அப்படின்னா சுமார் 50 லட்சம் பேர் எப்படின்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம எலான் மஸ்கின் ட்விட்டர் அந்த ஆப்பை வந்து 1 பில்லியன் ஆள் வந்து எப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப்பில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து நமக்கெல்லாம் வந்து கிடைச்சி உள்ளது. ப்ளூ ஸ்கை என்பது எலான் மஸ்கின் எக்ஸ்எல்எஸ்க்கு மாற்றான ஒரு சமூக சோசியல் ஆப் வந்து எப்படின்னா சொல்லிட்டு போகலாம். மேலும் இதன் நிறம் மற்றும் லோகோ எக்ஸ் தளத்தை வந்து ஒத்திருக்கும். ப்ளூ ஸ்கை ஆப் வந்து பயன்பாடு வந்து அதிகரித்து வருகிறது. தற்போது நாளுக்கு நாளாக அந்த ப்ளூ ஸ்கை ஆப் வந்து சுமார் 10 லட்சம் பார்வையாளர்கள் எப்படின்னா இணைக்கிறாங்க. 10 லட்சம்னா 1 பில்லியன் வந்து சொல்லலாம். இப்போங்க அந்த ஆப் வந்து 5 மில்லியன் வந்து எப்படின்னா இருக்கிறது. இந்த கட்டுரையில் எழுதும் போது இதில் 1.67 கோடி பயனர்கள் வந்து இருந்தார்கள். ஆனால் நீங்கள் இதை வந்து படிக்கும்போது இந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து தான் எப்படின்னா இருக்கும். முக்கால்வாசிங்க இந்த ஆப் எப்படின்னா வெளிநாட்டிலும் சரி நம்ம நாட்டில் சில பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து நினைக்கிறேன் சரிங்களா. இந்த ஆப்பில் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ளூ ஸ்கை வந்து ஆப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ப்ளூ ஸ்கை சமூக ஊடக அந்த ஆப்பில் வந்து என்ன இருக்கிறது, அதிக மக்கள் வந்து ஏன் வந்து இந்த ஆப்பில் வந்து இணைகிறாங்க. ப்ளூ ஸ்கை தன்னை ஒரு தளம் முன்னால் ஒரு ட்விட்டர் என அறியப்பட்ட போது இருந்தது போலவே இது வந்து காட்சியளிக்கும். ப்ளூ ஸ்கையின் ஒரு முக்கிய வேறுபாட்டான இது ஒரு மையப்படுத்தப்படாத ஊடகம் சொல்லலாம். சிக்கலான் இந்த வார்த்தையை வந்து எளிமையான அர்த்தம் வந்து என்ன என்றால், இந்த பயனர்கள் வந்து தங்களது தரவுகளை அந்த நிறுவனம் சேமித்து வைப்பது கடந்து தங்களுக்கென்ன ஒரு தனிப்பட்ட சர்வர்களையும் வந்து சேமித்து எப்படின்னு வைக்கிறது. அதாவதுங்க ப்ளூ ஸ்கையின் பெயருடன் கூடிய தனிப்பட்ட கணக்கு வந்து கொண்டிருப்பதை விட விருப்பம் இருந்தால் அவர்களே வந்து நிர்வகிக்கக்கூடிய வகையில் அவர்களின் ஒரு தனிப்பட்ட சொந்த அக்கௌண்ட் உருவாக்க வந்து கொள்ளலாம். பெரும்பாலான மக்கள் போல என்ன பண்றாங்கன்னா இதை செய்ய வந்து மாட்டார்கள். ஏன்னாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பேர் போட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ளூ ஸ்கை அந்த ஆப்பை போட்டு என்ற வார்த்தையின் தங்களின் பயனர் பெயருக்கு வந்து பின்னால் இருப்பதை வந்து விரும்புவார்கள். ப்ளூ ஸ்கையின் ஆப்பின் தோற்றம் பலவும் வந்து எக்ஸலத்தை போலவே உள்ளதாக நீங்கள் வந்து நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணம் உங்களை வந்து வேப்புக்கு ஆளாக்கி வந்து இருக்கிறது. ட்விட்டரின் முன்னாள் தலைவரான ஜாக் டோர்சி தான் இதை வந்து உருவாக்கி இருக்காப்புல. ட்விட்டருங்க இப்போ வந்து எலான் மஸ்க் தான் எப்படின்னா வாங்கி அவர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வராப்புல. ஆனால் அந்த ட்விட்டர் வந்து முன்னாடி வந்து யார் வச்சிருந்தாருன்னா அவர் பேர் ஜாக் டோர்சி தான். அவர் தான் எப்படின்னா ட்விட்டர் வந்து உருவாக்கி எல்லாம் வந்து பண்ணிட்டு அதுக்கடுத்து எப்படின்னா வித்துட்டாப்புல. இப்போது இந்த ப்ளூ ஸ்கை ஆப்பை வந்து உருவாக்கியவர் வந்து யாருன்னா இவர் தான் ஜாக் டோர்சி தான். ஒரு தனிநபரால் ஒரு நிறுவனத்திலே வந்து சொந்தம் கொண்டாட முடியாத வகையில் ப்ளூ ஸ்கையின் ட்விட்டரின் வந்து ஒரு பரவலாக்கப்பட்ட பதிவாக வந்து உருவாக்க வேண்டும் என்று அவர் முன்னாடியே வந்து ஒரு இன்டர்வியூலும் சரி எல்லாம் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் இப்போது ப்ளூ ஸ்கையின் இயக்கும் ஒரு குழுவில் ஜாக் டோர்சி வந்து இல்லை. ஃபர்ஸ்ட்டுங்க அவர் தான் இந்த ப்ளூ ஸ்கை வந்து ஆப்பெல்லாம் வந்து உருவாக்கி இருக்காப்புல. அதனால வந்து இப்போது வந்து அந்த ஆப்பில் வந்து அவர் வந்து கிடையாது. கடந்த மே 2024 ஆண்டில் தான் இந்த குழுவில் இருந்து எப்படின்னா விலகி இருக்காப்புல. அவர் தனது கணக்கை வந்து முழுமையாக வந்து செப்டம்பர் மாதமே எப்படின்னா நீக்கி விட்டுருக்காப்புல. அவர் தான் இந்த ஆப்பெல்லாம் வந்து உருவாக்கி இருக்காப்புல. ஆனால் 2024 ஆண்டு தான் இந்த குழுவிலேருந்து எப்படின்னா விலகி இருக்காப்புல. விலக்கிட்டு அந்த ப்ளூ ஸ்கை ஆப்பில் வந்து அவருக்கு ஒரு வந்து அக்கௌண்ட் வந்து இருந்திருக்கு. அந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு வெளியேற்றிருக்காப்புல. இது தற்போது அமெரிக்காவில் பொதுநல நிறுவனமாக
ஜோ கிரபைடு அவர் தலைமை செயல் அதிகாரிகளை கொண்டு செயல்படுகிறது. அவர் தாங்க முக்கால்வாசி வந்து எப்படின்னா அதிகமாக வந்து பங்கு இருக்கு இந்த ஆப் வந்து எப்படிலாம் பண்ணுது. அவருக்கு எப்படின்னா பங்கு இருக்குது டாக் டோஸ்கி, அவர் தான் இந்த ஆப் எல்லாம் உருவாக்கினாரு. ஆனால் இதில் அதிக பங்கு வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அமெரிக்காவில் பொதுநல நிறுவனமாக ஜோ கிராம்பைட் தலைமை செயல் அதிகாரியாக கொண்டு அப்படின்னா அவர் தான் இருக்கிறாப்புல. இவர் தான் இந்த நிறுவனத்தின் பெரும்பாலான பங்குகளை வந்து வைத்துள்ளனர். கடந்த 2019 ஆண்டு முதலே ப்ளூ ஸ்கை புழக்கத்தில் எப்படின்னா இருந்துள்ளது. இப்போதான் இந்த ஆப் வந்து உருவாக்கி வந்து கிடையாதுங்க. 2019 ஆண்டு எப்படின்னா இந்த ஆப் வந்து இருந்திருக்குது. ஆனால் கடந்த பிப்ரவரி வரை அழைப்பு வந்து விடுக்கப்பட்டதால் மட்டுமே இதில் வந்து இணைய முடியும். பொதுமக்களின் சேவைக்காக இது அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன் டெவலப்பர்கள் இதை பலப்படுத்துவது சிக்கல்களை வந்து களைவது போன்ற வேலைகளை வந்து செய்தனர். நவம்பர் மாதத்தில் இருந்து அதிக அளவிலான பயனர்கள் இந்த ஆப்பில் வந்து இணைந்து வருவதால் இதில் சில தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து இருப்பது இந்த திட்டம் ஓரளவுக்கு தான் வேலை செய்வது உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதும் ப்ளூ ஸ்கை தளத்தில் அதிக மக்கள் வந்து இணைவதும் வெற்றி தற்காலிகமாக நடப்பது வந்து ஏன் எதுக்கு தாங்க எப்படின்னா இப்போ அமெரிக்காவில் வந்து நம்ம டொனால்டு ட்ரம்ப் வந்து எப்படின்னா திருப்பி வந்து அதிபர் வந்து ஆயிட்டாப்புல. ஆனால் அதிபர் ஆகி முடிச்சோடனே அந்த ப்ளூ ஸ்கை ஆப்பில் வந்து அக்கௌண்ட் நிறைய பேர் எப்படின்னா பண்ணிட்டு வர்றாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது அரசியல். ட்ரம்பின் தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு பக்கபலகமாக இருந்தவர் தான் எலான் மஸ்க். இந்த ஆட்சியில் பெரிய ஒரு அரசாங்க பொறுப்பிலும் எலான் மஸ்க் இடம் வந்து பெற்று உள்ளனர். தவிர்க்க முடியாதபடி இது அரசியல் பிளவுக்கு வழிவகையை வந்து செய்து உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பலரும் வந்து எக்ஸலத்தை விட்டு வெளியேற்றிருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரூட்டர் விட்டு எப்ப வெளியேற்றிருக்காங்க. ஆனால் சிலர் இதற்கு வேறு சில காரணங்களும் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த விஷயத்தை தான் உதாரணம் வந்து எப்படின்னா சொல்லணும்னா கார்டியன் வெப்சைட் வந்து எக்ஸலத்தை ஒரு நச்சு ஊடக தளம் என்று விமர்சித்து எப்படின்னா வருகிறது. அதில் வந்து பதிவிட வருது நிறுத்த முடிவு செய்துள்ளது என்று போன்றவற்றை கூறுகின்றார்கள். அதோ வேளையில தான் ப்ளூ ஸ்கை செயலி அந்த ஆப் தொடர்ந்து உலக அளவில் வேர்ல்டு அளவில் வந்து அதிகமாக வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை அன்று ஐரோப்பியாவில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரியில் அதிக வந்து தரவிறக்கப்பட்ட இலவச ஒரு ஆப்பாக வந்து இந்த ப்ளூ ஸ்கை வந்து எப்படி இருக்கிறது. பாப்பாடுக லிசோ முதல் டாக்ஸ் மாஸ்டரின் கிரேக் டோபிஸ் வரை பல ஒரு ஃபேமஸான வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ளூ ஸ்கையை வந்து ஆப்பை வந்து இணைவாகவும் வந்து எக்ஸலத்தில் வந்து பயன்பாட்டு வந்து குறைப்பதாகவும் அல்லது சில காரணங்களுக்காக எக்ஸ்தலத்தில் இருந்து முழுமையாக வந்து வெளியேறுவதாகவும் அறிவித்து வந்து உள்ளனர். இத்தனை பேர் தாங்க எப்படி எக்ஸலஸ் வந்து ஓப்பன் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எப்படி எக்ஸலஸ் வந்து விட்டு வெளியே போகிறோம், ப்ளூ ஸ்கையில் வந்து சேர போறோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து அந்த போஸ்ட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ளூ ஸ்கையின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்காது இருந்தாலும் அதன் போட்டியாளரான எக்ஸ்தலத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு வளர இன்னும் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து மக்கள் பயன்பாட்டில் நிலைநிறுத்த வேண்டும். எக்ஸ்தலம் தனது பயனர்களில் வந்து எண்ணிக்கை வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அது பல கோடி கணக்கில் இருக்கும் என்பது புரிந்து கொள்ள வந்து முடிகிறது. ஒரு முறை வந்து எலான் மஸ்க் வந்து தளத்தை அந்த எக்ஸலத்தை வந்து நாளுக்கு நாளாக அன்று 250 மில்லியன் வாடிக்கையாளருக்கு வந்து பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியிருக்காப்புல எலான் மஸ்க். உண்மையிலே இது ஒரு $1 மில்லியன் வந்து கேள்வி சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் சரி அவங்க வந்து எவ்வளோ சம்பாதிக்குன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. தொடக்கத்தில் ப்ளூ ஸ்கை நிறுவனம் முதலீட்டவர்களின் இருந்தும் முதலீட்டு நிறுவனங்களுடன் இருந்தும் பல $1 பில்லியன் வந்து நிதியை எப்படி திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆப் வந்து ப்ளூ ஸ்கை ஆப் வந்து ஓபன் பண்ணும்போது நிதி காண்டிங்க பல விஷயங்கள் எப்படி திரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது அதிக அக்கௌண்டுகள் அதிக மக்கள் வந்து இதெல்லாம் சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு கிடைத்துள்ள காரணத்தினால் சுயமாக தனக்கென நிதியை வந்து அதனால் உருவாக்க முடியும். ட்விட்டர் அதிகம் பயன்படுத்தப்பட்ட காலத்தில் பெரும்பாலான நிதி அதற்கு விளம்பரங்கள் மூலம் தான் எப்படி கிடைத்து உள்ளது. ப்ளூ ஸ்கை இந்த நடைமுறைகளை வந்து தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறது. அதற்கு மாற்றாக கட்டண முறையில் சேவைகளை வந்து வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவரது பயனர் அவரோட ஒருத்தர் அக்கௌண்ட் நபர் வந்து பெயரில் உள்ள தனிப்பயன் டோமாங்களை வந்து விலையுடன் கூடிய சேவைகளாக வந்து வழங்குள்ளதாக ப்ளூ ஸ்கை வந்து கூறுகிறது. இது கேட்பதுக்கு வந்து சிக்கலாக வந்து திரையெல்லாம் நிறைவதுக்கு. ஆனால் இதை வந்து பயன்படுத்துவோரிடம் அக்கௌண்ட் நேம் சரிங்களா யூசர் நேம் வந்து மேலும் ஒரு தனிப்பயணமாக பட்டதாக வந்து கருதப்படுகிறது. உதாரணங்க சொன்னா இப்போ வந்து நானே வந்து இந்த ப்ளூ ஸ்கைல வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றேன். முத்துராமன் சொல்லிட்டு ப்ளூ ஸ்கை சோசியல்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் எப்படின்னா வைக்கிறேன். அந்த பெயர் வந்து வருங்காலத்தில் இனிவரை காலத்தில் வந்து அதிகபூர்வமாக வந்து ஒரு ஃபேமஸாக வந்து எப்படி இருக்கலாம். இந்த திட்டத்தின் ஆதரவாளர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பெயர் வந்து ரிலீஸ் பண்ணல இந்த திட்டத்தின் வந்து ஒரு சப்போர்ட் பண்ற ஆளு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா
இந்த இணையதளத்தின் உரிமையாளர்கள் இதன் பயன்பாட்டிற்கான அமைதியை கொடுக்க வேண்டியிருப்பதால் சரிபார்ப்பு நடைமுறைகள் வந்து இது வந்து இரட்டாய் வந்து உள்ளது. இப்படியே ப்ளூ ஸ்கையின் உரிமையாளர்கள் விளம்பரங்களை வந்து தவிர்த்து கொண்டு வந்தால் அது அவர்கள் மேலான ஒரு பல விரிவான வாய்ப்புகளை பற்றியும் சித்தரிக்க வழிவகுக்கும். நிதி திருட்டுவதற்காக சந்த அம்சங்கள் போன்ற வழிகளையும் சரி பணம் ஈட்டப்படாமல் பணம் வந்து கொடுக்காமல் இருப்பது ஒரு புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு வந்து புதிது வந்து கிடையாது. நிறைய பேரும் சரி எல்லா பேருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீயாக தான் எப்படின்னா கொடுப்பாங்க. சொல்ல போனால் 2022ஆம் ஆண்டு ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் வாங்குவதற்கு முன்னு அது வந்து செயல்பட்ட 8 ஆண்டுகளில் வந்து 2 முறை மட்டுமே லாபம் வந்து ஈட்டியது. உலக பணக்காரரான எலான் மஸ்க் ட்விட்டரை $44 பில்லியன் கொடுத்து வாங்கியது அனைவருக்கும் ஒரு தெரிஞ்சமான விஷயம் தான். அதன் முதலீட்டவர்களுக்கு அதன் பெரும்பாலான சம்பள நாளாக வந்து இருந்தது. இப்போதைக்கு இங்கே பார்த்தால் ப்ளூ ஸ்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் அதன் வளர்ச்சி வந்து வந்திருந்தால் கண்டிப்பா எக்ஸ் ட்விட்டர் வந்து எப்படின்னா ஓரம் கட்டிடும். அந்த அளவுக்கு எப்படின்னா இது வந்து எக்ஸ் ட்விட்டர் மாதிரி எப்படின்னா இருக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா இந்த ட்விட்டர் ஃபர்ஸ்ட் வந்தப்போ வந்து அதை உருவாக்கியவர் தான் ஜான் டோர்சி. அவர் தான் இந்த ப்ளூ ஸ்கை ஆப் வந்து உருவாக்கி இருக்காப்ல. அதனாலங்க இதுவும் சரி அதுவும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியா இருக்கும். மறந்துடாம இதை பத்தி உங்களுக்கு எடுத்து கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.